ஹலோ! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது முட்டை தோசை. நம்ம முட்டை தோசை பண்ணுறதுக்கு முதல்ல முட்டை கலவைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன பவுல்ல ஒரு முட்டை உடைச்சு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு தோசை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு முட்டை கலவை செஞ்சோம்னா 2 தோசை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரே தோசையில செஞ்சு காட்டுறேன். முட்டை இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. முட்டை கூட இன்றைக்கி நான் என்னென்ன சேர்த்த போகிறேன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கேரட்டை செதறி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். முட்டையில் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே செதறி எடுத்து வச்சுருந்த கேரட், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள், மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சு அது நல்லா சூடானதும் தோசை மாவு அதில் ஊற்றி நல்லா பெருசாக தோசை ஊற்றிக்கலாம். தோசையில் கார்னர்ஸ் எல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு முப்பது செகண்ட் மிதமான சூட்டில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்க, மேலே இந்த மாதிரி மாவு மாதிரி இல்லாமல் பாதி வெந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை கலவையை இதில் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டைக்கலவை நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் இதில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கார்னர்ஸ்லேயும் கண்டிப்பாக உள்ளேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த பஃபினஸ் கிடைக்கும். கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த கலவையிலே பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக அரிஞ்சும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு இதை மிதமான சூட்டில் 30 செகண்ட் வரை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா இதிலே வெந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதுவே போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே தோசையை மடித்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தோசையை திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட சுவையான முட்டை தோசை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.